ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்டன் vlog அதான் பார்க்க போகிறோம். இது வந்து அம்மா வீட்டில் வந்து என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து துளசி செடி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறது, அந்த பூ போடுறது, விளக்கேற்றுறது எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே செடியில், அதாவது துளசி செடி பக்கத்துலேயே வந்து சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூ வந்து ப்ளூ கலர் சங்குப்பூ. அதுக்கப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வீட்டுக்கு வெளியே, அதாவது கேட் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நித்திய மல்லி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ பூக்கும். எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 முழமாவது கண்டிப்பாக வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி செடி இருக்குது. இது வந்து கொய்யாக்கன்று பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒரு சீசனில் ஒரு மாதிரி காய்க்கும். ஒரு நாள் வந்து ரெட் கலர் மாதிரி காய்க்கும் ஒரு சீசனில் வந்து நல்லா பெருசாக காய்க்கும். ஸோ இந்த மரத்தோட ஸ்பெஷலே வந்து சீசன் அதுவே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து துளசி செடி இருக்குது. இது வந்து ஆலோவேரா ஜெல் செடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இருக்க துளசி செடிக்கெல்லாம் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றுவாங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சின்னதாக வந்து ஒரு கொய்யாக்கன்று வந்து வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து தொட்டாச்சிலிங்கி செடி. இது வந்து தொட்டோம் அப்படின்னா திருப்பி க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லைட்டாக டச் பண்ணாலே போதும், டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுக்கு பேர் தான் வந்து தொட்டாச்சிலிங்கி செடி. இந்த செடி கூடவே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து நித்திய மல்லி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜாதி மல்லியும் மாங்காய் செடியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இது வந்து நெல்லிக்காய் வந்து எல்லாருமே வந்து இப்போது இது பண்ணி விட்டாங்க. ஏன்னா நிறைய கொட்டிகிட்டே இருக்குது அதோட இலைலாம். ஸோ அதனால் காய்க்கலை, அதனால் அது வெட்டிட்டாங்க. ஆனாலும் அது மறுபடியுமே வந்து முளைச்சி வரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நார்மல் சீத்தாப்பழி மரம், நார்மலாக கடையில் வாங்குவோம்ல அது. இதே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அது வந்து இது காட்டு சீத்தா. அது வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. அதையுமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சீசன் போகுது இல்லையா அந்த டைமில். இது வந்து பீட்ரூட் செடி. நான் இது எடுத்து எப்படி ஒரு 2 months ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். பீட்ரூட் பக்கத்துலேயே மருதாணி இருக்குது. அதுக்கப்புறம் அரளிப்பூ செடி இருக்குது. இதோட நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இதோட கொழுந்து எல்லாத்தையும் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து சளிக்கு ஊற்றுவாங்க. ஸோ உங்கள் நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக நேம் மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு கீரை தான். ஸோ இதோட நேமாக எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இது வந்து ரசம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா முட்டி வெளியெல்லாம் சரியாக போகும்னு சொல்லுவாங்க. மரத்தில் வந்து நிறைய காய் வந்து இப்போ தான் பூ விட்டுருக்கு. ஸோ நிறைய முருங்கைக்காய் வந்து இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் காய் காய்ச்சிருக்கு. இது வந்து முருங்கை மரம். இது வந்து அரளிப்பூ, விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அரளிப்பூ. இது அரளிக்காயெலாம் காய்ச்சிருக்கு. இதுலேயே வந்து ப்ளூவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அரளிப்பூ. இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம். இது வந்து இது ரொம்ப வழுக்கும் தானே. மரம் இருக்குது. ஸோ நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்து வாழை மரம் இருக்குது. மரம் பக்கத்துலேயே வந்து நிறைய குப்பாமணி செடி இருக்குது. சின்னதாக வந்து முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் செடி, நிறைய செடி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது. தக்காளி செடி, அப்புறம் வந்து தக்காளி செடி, அதுவும் இது வந்து தர்பீஸ் செடி. இந்த செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வைக்கும்போது, இப்போ அது எப்படியோ எடுத்தது, பட் நான் லேட்டாக போடுறேன். இப்போ வந்து அதில் தர்பீஸே ஒன்று காய்ச்சிருச்சு. அதை நான் மறந்துட்டேன். இது வந்து பூசணிக்காய், இது வந்து சுண்டைக்காய். நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா உங்களுக்கு அது எல்லாம் வீடியோவும் எடுத்து கொடுக்குறேன். ஆனால் இப்போ எல்லாத்துலேயுமே காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கலராக பூக்கிற பட்ரோஸ் செடி. இது வந்து காட்டு வேப்பிலை. இந்த வேப்பிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வேப்பிலை கிடையாது, வந்து காட்டு மரம் வேப்பிலை.